பொய் சொல்றது எளிதா தெரியும். ஆனா வாழ்க்கை திரும்ப கொடுக்கும்போதுதான் அது எவ்வளோ தவறான விஷயம் தெரியும். ஒரு சின்ன பொய் எனக்கு எவ்வளோ பெரிய விஷயத்தை இழக்க வச்சுதுன்னு எனக்கே சொல்றேன். 1960 என் அம்மா கிட்ட ஒரு ஜாப் இன்டர்வியூ இருக்குன்னு சொன்னேன். கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு அவங்ககிட்ட காசு கூட வாங்கிட்டேன். ஆனா உண்மை என்னன்னா, நண்பர்களோட சேர்ந்து தமிழ் படம் பார்க்க போன இன்டர்வியூ அப்படின்னு போய் சொல்லிட்டு அப்போ அது பெரிய விஷயமா தெரியல. எல்லாரும் இப்படிதான் பண்றாங்க. இதுல என்ன பெரிய பிரச்சனைன்னு நினைச்சேன். ஆனா வாழ்க்கையில எல்லாமே ஒரு வட்டமா திரும்பி வரும். சில மாசங்கள் கழிச்சு நிஜமாவே ஒரு இன்டர்வியூ வந்துச்சு. நான் ரொம்ப எக்ஸைட்டடான நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு ரெடி ஆயிட்டேன். அப்ப என் அம்மா சொன்னாங்க, என்னோட வா பேங்க் அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்கு அப்படின்னு. நான் சொன்னேன், ஆனா எனக்கு முக்கியமான இன்டர்வியூ இருக்கே. அவங்க என் கண்ணை பார்த்து சொன்னாங்க, இனி உன்னை என்னால நம்ப முடியாது. நீ ஒன்னு சொல்ற, வேற ஒன்னு பண்ற. அத்தோட அந்த வாய்ப்பு போயிடுச்சு. அந்த நேரத்துல புரிஞ்சுது, இது இன்டர்வியூ பத்தி இல்ல, இது நம்பிக்கைய பத்தி. ஒரு பொய் சந்தேகத்தை விதைச்சுது. அது இப்போ நிஜமான ஒரு வாய்ப்பை தடுத்துடுச்சு. உண்மை கசப்பா இருக்கலாம், ஆனா பொய் அது நம்ம எதிர்காலத்தையே நஞ்சாக்கிடும். படம் பார்க்க போகணும்னா அதே சொல்லுங்க. உங்க பேரண்ட்ஸுக்கு சம்மதம் இல்லனா அதை ஹேண்டில் பண்ணுங்க. கொஞ்சம் சண்டை போடுங்க. குறைஞ்சபட்சம் நீங்க ஆனஸ்டா இருக்கீங்க. நாளடைவுல உங்க ஆனஸ்டி ரெஸ்பெக்டும் ட்ரஸ்டும் ஏர்ன் பண்ணும். கர்மா மறக்காது. அது எப்பவுமே திரும்பும். ரொம்ப முக்கியமான நேரத்துல